மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மொழி உரிமை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழகத்துல மீண்டும் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு. ஏற்கனவே இருந்த இந்த குரல் அரை நூற்றாண்டு கழித்து மீண்டும் எழுங்கக்கூடிய காரணம் என்ன? பொதுவா மாநில சுயாட்சி அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது? இந்தியாவோட அரசியல் அமைப்புல மாநில சுயாட்சி என்னென்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டுட்டு வரதுனால அடிப்படையில அது பத்தின ஒரு புரிதலை ஏற்படுறதுக்கான முயற்சி தான் இந்த விளக்கம். இந்தியாவோட நிர்வாக அமைப்புல மாநில சுயாட்சி அமைப்பு அப்படிங்கிறது, அதாவது ஸ்டேட் அட்டானமிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு அதிகார பகிர்வை அடிப்படையாக கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அதுலயும் குறிப்பா இந்திய அரசியல் அமைப்போட முகாந்திரத்துல சுயாட்சி கொண்ட மாநிலங்களோட கூட்டமைப்பை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வகையில உருவாக்கியிருக்காங்க. சரி, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில சுயாட்சி அப்படிங்கிற கருத்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே உருவெடுக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 1935ஆம் ஆண்டு வெளியான இந்திய அரசு சட்டம் மாநிலங்களுக்கு சுய நிர்வாக அதிகாரங்களை வழங்க தொடங்கினுச்சு. அதற்கு அப்புறமா 1947ல் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியல் அமைப்பு குழு மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்குற வகையில திட்டமிடப்பட்டது. அரசியல் அமைப்புல இதற்கான என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1950 அமலுக்கு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துல அதிகாரங்கள் அப்படிங்கிறது மாநிலத்திற்கான அதிகாரங்கள், மத்திய அதிகாரங்கள் அப்படிங்கிறது 3 பட்டியல்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மத்திய பட்டியல் யூனியன் லிஸ்ட், இன்னொன்று மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று ஒருங்கிணைப்பு பட்டியல் அதாவது கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கல்வியை தான் மாற்றணுங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இது மூலமா மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களோட உரிமைகளுக்குள்ள என்னென்ன சட்டங்களை இயற்ற முடியுமோ அதை மேற்கொள்ள முடியும். மாநில சுயாட்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களா பார்த்தோம்னா, மத்திய அரசு பல முறை மாநிலங்களோட அதிகாரத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடிய ஒரு சூழலை கடந்த கால வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம். மாநில சுயாட்சிக்கு ஒரு முக்கியமான சவாலா இந்த விஷயம் இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிரசிடென்ட் ரூலை பயன்படுத்துறது, மத்திய நிதியில ஆதிக்கம் செலுத்துறது, இப்போ கூட சமக்ரா சிக்ஷா அபியானுடைய நிதி வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பல மாநிலங்கள் முன்வைத்திருக்கிறாங்க. அரசியல் எதிர்மறைகள், அதுக்கப்புறம் ஒத்துழைப்பு இல்லாததுனால அந்த மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரி, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஏன் பல இடங்கள்ல எழுப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 1970களில் ஏற்படுத்தப்பட்ட சர்க்காரியார் கமிஷன் அப்படிங்கிறதும் பஞ்சி கமிஷனும் மாநில சுயாட்சியினுடைய மேம்பாடு குறித்த பரிந்துரைகளை வழங்குறதுக்காக அமைக்கப்பட்டது. பொதுவாக மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசும் மாநிலங்களில் ஒருங்கிணைக்கக்கூடியதாகவும் சேர்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அதுலேயும் அதிகாரத்தோட சமச்சீர் பகிர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் நிலைத்திருக்கக்கூடியதுக்கான அடித்தளமா அமையும். இந்தியாவில் சுயாட்சி வேணும், மாநில சுயாட்சியை வலியுறுத்திய மாநிலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில நிகழ்வுகளோட தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள் சுயாட்சி உரிமையை வலியுறுத்தி தொடர் முழக்கங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. மிக முக்கியமான சில நிகழ்வுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, சுயாட்சிக்காக நடைபெற்ற போராட்டங்கள். தமிழ்நாடு என்னைக்குமே அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது. 51 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில சுயாட்சி அப்படிங்கிற முழக்கம் அண்ணாவில் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1939ஆம் ஆண்டு பெரியார் ஈவே ராமசாமி தலைவில் திராவிட நாடு அப்படிங்கிற தனித்துவமான மாநிலத்தை உருவாக்கணுங்கிறதுக்கான ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. இது தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகா இந்த மாதிரியான தென் மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்படும்னு சொல்லப்பட்டது. இந்த இயக்கத்தோட முக்கிய நிகழ்வுகள்ல 1953ல் கள்ளக்குடி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தால்மியாபுரம் பகுதியில் நடைபெற்ற போராட்டம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வா பார்க்கப்படுது. இந்த போராட்டத்துல போலீசாரோட துப்பாக்கிச் சூட்டுல 6 பேர் உயிரிழந்தாங்க. இது தமிழ்நாட்டுல சுயாட்சி மற்றும் மொழி உரிமைக்கான போராட்டத்தோட மிக முக்கியமான அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் தமிழ்நாடு மட்டும் அடிக்கடி மாநில சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்குதுங்கிற கேள்வி எழலாம். அதுலேயும் குறிப்பா திமுக இதைய சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா, 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலான 3 குழுவை அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அமைக்கிறாரு. அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது.
51 ஆண்டுகள் கழித்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் நாள் அதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தொடர்பாக 110 விதியின் கீழே புதிய அறிவிப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டாரு. அதுல ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான மூவர் குழுவை அமைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்படுறதுக்கான மிக முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முரண்பாடு இருக்கக்கூடாது, உரசல் போக்கு தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கூட்டாட்சி மற்றும் சுயாட்சி அப்படிங்கிற அடிப்படையான ஒரு தத்துவம் முன்வைக்கப்பட்டது. ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மேற்கு வங்காளமும் தமிழ்நாட்டை போலவே பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் செய்யுது. அந்த மாநிலத்தோட ஆளுங்கட்சிகள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றல. ஆனா பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான ஆட்சி நடந்த போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் கருணாநிதி நிறைவேற்றினார். அதுல மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் அந்த மாநிலத்திற்கான வளர்ச்சி கிடைக்கும், அதனால இந்தியாவும் வலிமை பெறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. இதை உணர்ந்துதான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற பரந்துபட்ட முழக்கத்தை தமிழ்நாடு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலமும் இதுவரைக்கும் இது குறித்து எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில ஏறத்தாழ அரை நூற்றாண்டு தான் நான் குறிப்பிட்ட மாதிரி 51 ஆண்டுகளுக்கு முன்பே 1969லேயே முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு. கருணாநிதி மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை ஆராயறதுக்கான அந்த குழுவை அமைச்சிருந்தாரு. அந்த குழுவினுடைய அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் 1971 அறிக்கையாக வழங்கப்பட்டது. இதுல 51 தீர்மானங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்த தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்க்காரியார் கமிஷனும் சரி, அதன் பிறகு அமைக்கப்பட்ட நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழுவும் சரி, அது மாநில சுயாட்சி குறித்து வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரைகள் இன்னமும் எடுத்துக்கொள்ளப்படாம அப்படியே இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது நாள் வரைக்கும் அந்த அறிக்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லாம தொடர்ந்து ஏமாற்றமே இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சரும் குறிப்பிட்டிருக்கிறாரு. திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையோட திமுகவை முதல்ல தொடங்கின அண்ணா 1962 மாநிலங்கள்ல திராவிட நாட்டின் சுய நிர்ணய உரிமை அப்படிங்கிறத பத்தி பேசினார். அதாவது தனி மாநில உரிமை. 1963 பிரிவினைவாத தடை சட்டத்தோட காரணமா தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறதே கைவிடப்பட்டது. ஆனாலும் பிரிவினையை தான் கைவிட்டிருக்கோம், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்குங்கிற ஒரு கருத்தையும் அண்ணா அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தைகள் இப்போ வரைக்கும் நீரு பூத்த நெருப்பாவே இருக்கிறதுனால தான் அதனுடைய கங்குகளோட தொடர்ச்சியா மாநில சுயாட்சி குரல் மறுபடியும் ஓங்கி ஒலிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. அதனாலதான் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இப்போ வரைக்கும் அவர்களுக்கு அது ஒரு பிரிவினைவாதத்தை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் மொழி உரிமை அப்படிங்கிறதும். மாநில சுயாட்சி அப்படிங்கிறது மாநில உரிமையையும் மொழி உரிமையையும் ஒத்தே இருக்கக்கூடியதாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. குறிப்பா ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும், ஹிந்தி தான் இந்திய மத்திய அரசினுடைய அலுவல் மொழி, ஆங்கில இணை அலுவல் மொழி அப்படிங்கிற அளவில் மத்திய அரசு 1968 ஜனவரி 23 ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி சட்டமாக கொண்டு வரும் பொழுது தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை அப்படின்னு கூறி இருமொழி கொள்கை சட்டத்தை அண்ணா நிறைவேற்றியது மாநில அரசோட அதிகாரங்களுக்கு உட்பட்டு மத்திய அரசுக்கு ஒரு சவாலாக அமைஞ்சது அன்றைய காலகட்டத்தில். அதுலேயும் 1968 ஜனவரி 25 சென்னையில் நேப்பியர் பூங்கால மே தின பூங்கான்னு குறிப்பிடப்படுது. திமுக நடத்திய மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் அண்ணா பேசினாரு. அப்போ என்னால் ஆனதை நான் செஞ்சுட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு குறிப்பிட்டார். இது மொழி உரிமையை அண்ணா முன்வைத்த மிக முக்கிய முழக்கமாக பார்க்கப்பட்டது. அண்ணா சொல்லி 57 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கிறது. ஒருபோதும் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்காது அப்படிங்கிறதுல அரசு திட்டவட்டமாக இருப்பதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதுதான் மாநில சுயாட்சிக்கான தொடர் உரிமை குரலா பார்க்கப்படுது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, காஷ்மீர்ல 2019 இந்திய அரசு காஷ்மீரினுடைய சிறப்பு நிலையை ஆர்டிகல் 370 நீக்கி கொண்டு வந்தாங்க. அப்போ மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பிரிஞ்சுது. இதுக்கு எதிராக அங்க சட்டமன்றத்தில் 2024 ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதுல காஷ்மீரோட சிறப்பு நிலையை மீண்டும் வழங்கறதுக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் மத்திய அரசோட அதிகாரத்தை எதிர்த்ததுனால மாநில சுயாட்சியினுடைய மீட்புக்கான ஒரு அங்கமா பார்க்கப்பட்டது.
அடுத்ததா மேற்கு வங்காளம். 1961ஆம் ஆண்டுல மேற்கு வங்காளம் மாநில மொழியாக பெங்காலி மொழியை அறிவிச்சது. இதுக்கு எதிராக டார்ஜிலிங், கலிம்போங், குர்சோங் ஆகிய பகுதிகளில் நேபாள மொழி உரிமைக்கான போராட்டம் தொடங்குனுச்சு. இந்த போராட்டத்தோட விளைவா நேபாள் மொழி 1992ஆம் ஆண்டுல இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது முக்கியமான ஒரு நிகழ்வு. மிதிலா மாநில இயக்கம். மிதிலாங்கிற ஒரு பகுதி பீகார் மாநிலத்தோட வடக்குல அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிதிலா அப்படிங்கிற தனி மாநிலத்தை உருவாக்கத்திற்கான கோரிக்கையை முன்வச்சாங்க. 2023ல் அகில பாரத மிதிலா ராஜ்ய சங்கார் சமிதி அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் பயணத்தை தொடங்கி மிதிலா மாநிலத்தோட தேவையை வலியுறுத்தி இருந்தாங்க. 2024ல் ஜந்தர் மந்தர்ல டெல்லியில மிதிலா மாநிலத்துக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்தியாவில் மாநில சுயாட்சியோட முக்கியத்துவம், அதன் மீதான மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, இந்த போராட்டங்கள் மாநிலங்களோட தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறது பல மாநிலங்களில் மிக முக்கிய பேசு பொருளாக மாறியிருக்கு.